வணக்கம். இது டிவி லங்கா செய்திகள். இன்றைய வானிலை. இலங்கையை மிரள வைக்கும் அனுரவின் நண்பன். இலங்கையர்களாக மாறிய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். கனேடிய தமிழ் எம்பி இலங்கை மக்கள் குறித்து முன்வைத்த கோரிக்கை. முல்லைத்தீவு பாலத்தில் இந்திய ராணுவ பொறியியல் பிரிவினர். மனிதாபிமான உதவித்தொகையை 1 மில்லியன் பவுண்டுகளாக அதிகரித்த பிரித்தானியா. நீண்ட நாட்களுக்கு பின்னர் நாணய சுழற்சியில் வென்ற இந்தியா. துள்ளி குதித்து கொண்டாடிய வீரர்கள், ரசிகர்கள். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். வெகு விரைவில் அதிரடி மாற்றம். நாட்டில் ஏற்பட்ட டிட்வா புயலை தொடர்ந்து பல்வேறு நிவாரண நடவடிக்கைகள் மூலம் இலங்கையை மீட்டெடுக்கும் நோக்கில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. அதேவேளை அனுர அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. டிட்வா புயலின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் தொடர்பில் நாடாளுமன்றில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றியிருந்தார். இவ்வாறான நிலையில் குறித்த பேரினத்தால் மலையக பகுதிகளில் மிக மோசமான பாதிப்புகள் பதிவாகியிருக்கும் நிலையில் வடக்கு கிழக்கில் அதிக பாதிப்புகள் இருப்பதாக பொய்யாக தெரிவிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றது. சமூக வலைதளங்களில் பலரும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டு வரும் அதேவேளை கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். மேலோங்கும் மனிதாபிமானம். இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரின் பின்னர் வளமை நிலைக்கு திரும்பும் வகையில் மக்கள் முயற்சித்து வருகின்றனர். இந்நிலையில் பெரும் சேதங்களுக்கு உள்ளான பகுதிகளில் மறுசீரமைப்பு பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. பாதிப்பு உள்ளாகாத பகுதிகளில் உள்ள பெருமளவு மக்கள் ஒன்று திரண்டு பல நகரங்களை தன்னார்வமாக துப்புரவு செய்து வருகின்றனர். மற்றொரு பகுதியினர் தேவையானவர்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் பணிகளில் ஈடுபடுகின்றனர். இவ்வாறான நிலையில் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் இலங்கையர்களாக மாறி களத்தில் இறங்கி பணியாற்றி வருகின்றனர். ஆண்கள், பெண்கள் என்ற பேதமின்றி பெருமளவு சுற்றுலா பயணிகளின் வீடுகள், நகரங்களை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பேரிடரின் போது இலங்கையில் மனிதாபிமானம் மேலோங்கியுள்ளமைக்கு இவை முன்னுதாரணங்களாகும். வெள்ள அழுத்தத்தினால் சேதமடைந்த பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியின் 11வது கிலோமீட்டரில் உள்ள பாலத்தினை புனரமைக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பாலத்தின் புனரமைப்பு பணிகளை இலங்கை வந்துள்ள இந்திய ராணுவ பொறியியல் பிரிவினர் நேற்று ஆரம்பித்துள்ளனர். அண்மைய நாட்களாக பெய்த கனமழையால் பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு A35 வீதி 2ஆக பிளவுபட்டிருப்பதால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. அத்தோடு கனமழையால் நீர்மட்டமானது உயர்வடைந்தமையால் பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு A35 வீதி வட்டுவாகல் பாலம் 2 துண்டுகளாக பிளவடைந்து குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மனிதாபிமான உதவித்தொகையை 1 மில்லியன் பவுண்டுகளாக அதிகரித்த பிரித்தானியா. அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு வழங்கப்படும் மனிதாபிமான உதவித்தொகையை பிரித்தானியா 1 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்டுகளாக அதிகரித்துள்ளது. இதற்கு முன்னதாக இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் 6,75,000 ஸ்டெர்லிங் பவுண்டுகள் அளவிலான உதவியை அறிவித்திருந்தது. பிரித்தானிய அரசால் வழங்கப்பட்டுள்ள இந்த அவசர பேரிடர் உதவிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வலுவான கனடா ஆதரவை வழங்க வேண்டும் என்று தமிழ் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவானிரா நாதன் அழைப்பு விடுத்தார். சூறாவளியால் கடுமையான வெள்ளம், நிலச்சரிவுகள் மற்றும் நாடு முழுவதும் பரவலான சேதம் ஏற்பட்டதை அடுத்து தனது கருத்துக்களின் போது இலங்கையை நாங்கள் என்று குறிப்பிட்டார். 465க்கும் மேற்பட்ட இறப்புகள் மற்றும் வீடுகள், உள்கட்டமைப்பு மற்றும் உள்ளூர் பொருளாதாரங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். வடகிழக்கு மலைப்பகுதியில் கணிசமான தமிழ் மக்கள் வசிக்கும் மற்றும் உள்நாட்டு போரின் வறுமை மற்றும் நீடித்த தாக்கங்களை சமூகங்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் போராட்டங்களை அவர் எடுத்துரைத்தார். நெருக்கடிகளின் போது இலங்கையர்கள் நம்பியிருக்கக்கூடிய ஒரு கூட்டாளியாக கனடாவை வகைப்படுத்தியதுடன் அதன் நிவாரண பதிலை கோடிட்டு காட்டுமாறு அரசாங்கத்திடம் கோரினார். அரசாங்கத்தின் சார்பாக பதிலளித்த சர்வதேச வளர்ச்சிக்கான வெளியுறவுத்துறை செயலாளர் ரந்தீப் சராய் செஞ்சிலுவை சங்கம் மனிதாபிமான கூட்டணி மற்றும் பிற கூட்டாளிகள் மூலம் கனடா முதற்கட்டமாக $1 மில்லியன் மனிதாபிமான உதவியை வழங்கும் என்பதை உறுதிப்படுத்தினார். சர்ரை மையத்தின் பிரதிநிதியான சராய் அவசரகால தங்குமிடம், சுத்தமான நீர், மருத்துவ சேவைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை உதவி செய்ய ஆதரிக்கும் என்றும் நிவாரணத்தை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளுடன் அரசாங்க நிலைமைகளை கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நேற்றைய ஒருநாள் போட்டியில் இந்திய அணி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றுள்ளதை இந்திய அணியினர் உட்பட ரசிகர்களும் கொண்டாடிய காணொலி சமூக வலைதளத்தில் பரவலாகி வருகின்றது. இந்திய அணியினர் தொடர்ந்து நாணய சுழற்சியில் தோல்வியடைந்து வருவது பேசுபொருளாக
இருந்தது. அந்த வகையில் 20 சர்வதேச ஒருநாள் போட்டிக்கு பிறகு இந்திய அணி நாணய சுழற்சியில் வென்று சாதனை படைத்துள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் ராஞ்சியில் நடந்த தொடக்க ஆட்டத்தில் இந்தியா 17 ஓட்டங்கள் வித்தியாசத்திலும், ராய்ப்பூரில் நடந்த இரண்டாவது ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 4 விக்கெட் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றன. இதனால் தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நேற்று தொடங்கியது. இதில் நாணய சுழற்சியில் வென்ற இந்திய அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. 20 சர்வதேச ஒருநாள் போட்டிக்கு பிறகு நாணய சுழற்சியில் வென்ற மகிழ்ச்சியில் KL ராகுல் சிரித்தபடி அதனை கொண்டாடினார். அதனை பார்த்த தென்னாப்பிரிக்க அணித்தலைவர் டெம்பா பவுமா சிரித்தபடி நின்றார். மைதானத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இந்திய வீரர்கள் சர்ஹித் ராணா துள்ளி குதித்து இதனை கொண்டாடினார்.